அருள்மிகு வால்முனீஸ்வரர் காத்தாயம்மன் ஆலயம் மகிழி. இந்த ஆலயத்தில் 1/1/2026 அன்று புது வருட சிறப்பு பூஜை நடைபெற்றது. நாகப்பட்டினத்திலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில், திருத்துறைப்பூண்டியிலிருந்து 23 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ள ஈசிஆர் சாலையில் கருங்கனி பாலம் பஸ் நிறுத்தத்தில் இறங்கி இடப்புறமாக 2 கிலோமீட்டர் வந்து இந்த வால்முனீஸ்வரர் காத்தாயம்மன் பச்சையம்மன் ஆலயத்தினுடைய தலத்தை அடையலாம். இந்த புத்தாண்டில் அனைத்து செல்வங்களும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். குடும்பமாக வந்து அம்மனின் அருள் பெற்று செல்லும் பக்தர்களுக்கு எல்லா வளமும் கிடைக்க வேண்டும் என பச்சையம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அதன் அருகில் இருக்கும் அருள்மிகு காத்தாயம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் செய்யப்பட்டது. இந்த புத்தாண்டில் அனைத்து செல்வங்களும் பெற்று நோய் நொடியின்றி வாழவும், திருமணமாகாதவர்கள் திருமணமாகவும், குழந்தை பேறு இல்லாதவர்கள் குழந்தை பேறு கிடைக்கவும், புதிய வேலைவாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கவும் இந்த ஆலயத்தில் வேண்டிக்கொண்டு 1/1/2026 ஆங்கில புத்தாண்டு அன்று சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இந்த ஆலயத்தில் மன்னாதீஸ்வரருக்கும், அந்த ஆலயத்தில் அமைந்துள்ள விநாயகர் பெருமானுக்கும், இந்த ஆலயத்தின் எதிர்புறம் அமைந்துள்ள நந்தியம்பெருமானுக்கும் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டது. இந்த ஆலயத்தின் முன்புறமாக அமைந்துள்ள அருள்மிகு வால்முனீஸ்வரர் சுதை சிற்பமானது சுமார் 32 அடி உயரமுள்ள இந்த வால்முனீஸ்வரர் மற்றும் அருகாமையில் அருள்மிகு வேதமுனீஸ்வரர் மற்றும் அருள்மிகு பூமுனீஸ்வரர் மற்றும் அருள்மிகு முத்துமுனீஸ்வரர் மற்றும் அருள்மிகு கருமுனீஸ்வரர் மற்றும் அருள்மிகு செம்முனீஸ்வரர் மற்றும் அருள்மிகு லாடமுனீஸ்வரர் ஆகிய 7 முனீஸ்வரர்களுக்கும் மாலைகள் அணிவிக்கப்பட்டு குடும்பமாக பல ஊர்களிலிருந்து தங்களது குழந்தைகளுடன் பெற்றோர்களுடன் வந்து இந்த ஆலயத்தில் உள்ள அம்மன் மற்றும் வால்முனீஸ்வரர் மற்றும் ஏனைய அக்னி வீரன், பெரியாச்சி அம்மன் மற்றும் கருப்பசாமி ஆலயத்திலும் பெருந்திரளான மக்கள் வெளியூர்களிலிருந்து உள்ளூர்களிலிருந்தும் வந்து இந்த ஆலயத்தில் தாங்கள் இந்த ஆண்டு சிறப்பான அருள் பெற வேண்டும் என வேண்டிக்கொண்டு பொதுமக்கள் குடும்பமாக வந்திருந்தனர். பலரின் குலதெய்வமாக விளங்கும் இந்த ஆலயத்தில் உள்ள காத்தாயம்மன், பச்சையம்மன், வால்முனீஸ்வரர், அக்னி வீரர்
கருப்பசாமி, பெரியாச்சி ஏனைய அனைத்து தெய்வங்களையும் வருடத்தின் முதல் நாள் வழிபாடு செய்து மகிழ்ச்சியுடன் சென்றனர். இந்த ஆலயத்தில் குழந்தை பேறு வேண்டி குழந்தை செல்வத்துடன் திரும்ப இந்த ஆண்டு முதல் நாளிலேயே கடவுளை வணங்க வந்த தம்பதியர் மற்றும் ஏனைய இளைஞர்கள் பெரும்பாலான நபர்கள் இந்த ஆலயத்தில் வழிபாடு செய்து வீட்டுக்கு திரும்பினர். முழு காணொளியை பார்த்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். புதிதாக பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் தங்களது மேலான கருத்துக்களை பதிவிடவும் கேட்டுக்கொள்வதோடு இன்னொரு பதிவில் காண்போம்.